ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. அருமையான ஒரு பாயச ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு கப்பு, நான் சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். பயத்தம்பருப்பு, ஒரு கப்பு பச்சரிசி, ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டி. நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன், 1 இல்லைன்னா 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 6லேருந்து 7 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் வரும்படியாக வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் மசிச்சு வச்சுருக்கிற வேக வச்ச அரிசி பருப்பு போட்டு எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப்பு ஜாகரி பவுடர் போட்டு நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 6-7 நிமிஷம் அது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா அது கொதிக்கணும். கொதிச்சப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு காய்ச்சி ஆறின பால் 1 கப்பு பெரிய கப்பில் எடுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுன்னா பாயசம் தயார். பாத்திரத்தில் விட்டுட்டு வறுத்த நட்ஸையும் போட்டாச்சுன்னா நல்ல ஒரு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண ஒரு பிரசாதம், அருமையான பாயசம் தயாராகிடும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அம்பாளுக்கு ஒரு அருமையான பாயசம் தயார். தேங்க்யூ.